எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் ஓர் அழகான தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கின்ற நாடு நிலப்பரப்பில் சிறியதாக இருந்தாலும் இதனுடைய அமைவிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் எமது நாட்டை இறைவன் ஆக்கியிருக்கிறார். உலகை சுற்றி பார்க்கிற சுற்றுலா பயணிகளிடம் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டால் அவர்கள் தரிசிப்பதற்கு விரும்புகின்ற முக்கியமான 10 நாடுகளில் நமது நாடும் நிச்சயமாக வரும். நாங்கள் சந்தோஷப்படுகின்ற, மகிழ்ச்சிப்படுகின்ற சில தன்மைகளும் இயல்புகளும் சிறப்புகளும் எமது நாட்டுக்கு இருப்பதை போன்று நாங்கள் எல்லோரும் கவலைப்படுகிற கருப்பு பக்கங்களும் வரலாற்றில் நடந்தும் இருக்கிறது. இந்த நாட்டிலே சகோதரர்களே, எங்களுடைய முஸ்லிம்கள் முன்னோர்கள் மிக கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அந்தஸ்தோடும் வாழ்ந்தார்கள். முஸ்லிம் என்றாலே ஒரு கண்ணியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அண்மை காலமாக அப்படியான ஒரு சூழல் சிதைக்கப்பட்டு விட்டது. நாம் எல்லோரும், இது வெளிப்படையான ஒரு ரகசியம், எங்களுடைய முன்னோர்கள் ஒரு அழகான நற்பெயரை அமானிதமாக இந்த உம்மத்திற்கு பரிசளித்து விட்டு சென்றார்கள். இந்த கூட்டு அமானிதத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா, அல்லது நாங்கள் அந்த அமானிதத்தை மோசடி செய்திருக்கிறோமா என்பது தொடர்பாகவே இந்த குத்துபாவிலே சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறோம். சகோதரர்களே, அதாவது அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களுக்கு ஏதாவது தீங்குகள், கஷ்டங்கள் வருவதெல்லாம் உங்களுடைய கரங்களால் சம்பாதித்துக் கொண்டவைகள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே ஒரு பல்லின சமூகத்துக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறார்கள். யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அவர்களின் சொந்த பிரச்சனைகளில் ரசூலுல்லாஹ்விடம் தீர்ப்பு கேட்டு வருகிற அளவுக்கு சூழலை உருவாக்கி வைத்திருந்தார். அவங்களோட சொந்த பிரச்சனை, இவர்கிட்ட போனாதான் சரியான நியாயம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை பல்லின சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். அப்படியான ஒரு தூதரை முன்மாதிரியாக கொண்டு எங்களுடைய முன்னோர்கள் அழகாக ஒரு கூட்டமைப்பாக இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் எங்களுடைய செயல் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மயில் மாதிரி. ஒரு மயில் தன் அழகை பார்க்க வேண்டுமாக இருந்தால் திரும்பித்தான் பார்க்கணும், முன்னாடி பார்க்க இயலாது. நாங்களும் இலங்கை முஸ்லிம்களுடைய அழகையும் பெருமை தொடர்பாகவும் பார்க்க வேண்டுமாக இருந்தால் பின்னாடிதான் பார்க்க வேண்டி இருக்கிறது, முன்னாடி எதுவும் கிடையாது. கண்ணியமிகு சகோதரர்களே, எங்கட தாத்தாவுக்கு ஒரு யானை உண்டு, அப்படித்தான் பேச வேண்டி இருக்கிறதே தவிர இன்றைக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களோட முன்னோர், இலங்கை வாழ் முஸ்லிம்களின் முன்னோர்கள்ட்ட என்ன இருந்துச்சு, எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது என்ன? இது ஒரு அமானிதம். எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இந்த அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்லாட்டி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எல்லோரும் கேள்விக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். முதலாவது ஓர் அம்சம், நாங்க எங்கட இந்த தலைமுறை குறியீடுகளுக்கு பின்னாடி அலைகிற ஒரு தலைமுறையாக மாறிச்சு. அப்படி என்றால் சமூக பணி பலர் செய்யறாங்க.
தீன் பணி பலர் செய்யறாங்க. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கண்டா, எந்த ஜமாத்து பேர் வரணும், எந்த ஃபெமிலி நேம் வரணும், எங்கட பள்ளி வாயில் பெருசா தெரியணும், எங்கட கட்சி அவர்த்த போல்டா தெரியாட்டி அந்த வேலை தேவையில்லை. இந்த மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சமூகமாக மாறி இருக்கிறோம். இது ஒரு ஆபத்தான நிலைமை. இலங்கையில 2010 ஆண்டு வரைக்கும் கொழும்புல இருக்கிற மியூசியம் வெள்ளிக்கிழமை மூடப்பட்டிருந்துச்சு. இலங்கையில லீவு நாள் சனியும் ஞாயிறும் தான். ஆனா வெள்ளிக்கிழமை மூடப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. 1872 அதாவது 14வது ஆளுநராக இருந்த வில்லியம் என்பவர் ஒரு மியூசியத்தை அமைக்கணும் அப்படி என்று ரெடி ஆகிறார். ரெடியான நேரத்தில் அந்த நேரத்தில் கட்டடக்கலையின் நிபுணராக தேர்ச்சி பெற்ற எங்க முன்னோர் வாப்பிச்சி மரைக்கார கூப்பிடுறாரு. இப்படி ஒரு பணியை செய்ய போகிறோம், நீங்கள் தலைமை ஏற்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அவரும் அதை ஏற்றுக்கொண்டு பணிகள் திறம்பட நடந்து முடிகிறது. 1877 அது கையளிக்கப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்விலே ஆளுநர் இந்த பணியை செய்த வாப்பிச்சி மரைக்காரை கௌரவப்படுத்த வேண்டும் இந்த நிகழ்வில் என்று யோசிக்கிறார். அந்த மியூசியத்தை கட்டுறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறார். அதிலே என்கிற ஒருவர் தச்சு துறைக்கு பொறுப்பாக இருந்தவர். அவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆளுநர் கேட்ட நேரத்தில் கௌரவ நாமம் தேவை அப்படி என்கிறார். அது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வாப்பிச்சி மரைக்காருக்கும் அந்த மாதிரி ஒன்று, குறிப்பாக சேர்பட்டம், பிரித்தானியாவால் கொடுக்கப்படுகிற சேர்பட்டத்தை கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் ஆளுநர்கள். என்ன வேணும் என்று கேட்கிறாங்க. வாப்பிச்சி மரைக்கார் எங்கட முன்னோர், எங்கட ரத்தம், இலங்கையில் வாழ்ந்தவர். என்ன சொன்னார் தெரியுமா? சேர்பட்டம். இன்றைக்கு பட்டத்துக்காகவே ஓடி திருத்த பார்க்கிறோம். அதை பெறத்துக்காகவே கூலி எழுத்தாளர்களையும் தொண்டை தொழிலாளர்களையும் வைத்து எழுதி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எங்கட முன்னோர் எப்படி சொன்னாங்கண்டா, அப்படி ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை. வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களின் விசேட நாள். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு யாரும் வராமல் இந்த மியூசியத்தை வந்து பார்வையிட்டால் நான் குற்றவாளியாக மாறலாம். எனவே எனக்கு நீங்கள் ஏதும் செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த மியூசியத்தை, அருங்காட்சியகத்தை வெள்ளிக்கிழமை மூடுறதுக்கான ஒரு அனுமதி தாங்கன்னு கேட்கிறாரு. குறியீட்டு அடையாளங்களுக்கு பின்னாடி இலங்கையில் வாழ்ந்த முன்னோர்கள் முஸ்லிம்கள் ஓடவே இல்லை. இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுவதும், அந்நிய மக்களிடம் மோசமான பெயர் எடுப்பதும், எங்களுக்குள் உடைந்து சின்னாபின்னமாகுவதற்கான அடிப்படை காரணி ஒருத்தர் ரோட் கொண்டாந்தா அவரை பேர் வரணும், ஒருத்தர் ஸ்கூல் கொண்டு வந்தா அவரை பேர் வரணும், ஒருத்தர் ஒரு ஃபேமிலியில் என்ன நோய் என்று இது தெரியல. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் இப்படியான அடையாளத்துக்கு பின்னால் ஓடவே இல்லை என்பதை கண்ணியமிகு சகோதரர்களே தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த நோய் களையப்படாமல் இந்த சமூகம் எழுச்சி பெற முடியாது. மீண்டும் மீண்டும் அதே இடத்துல நிற்போம். ஒரு பேருக்காக நீண்ட நேரம், நீண்ட காலம் ஒன்று சேர முடியாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படியான ஒரு மோசமான மனோநிலையில் இருந்து ஆன்மீகவாதிகள் தப்பிக்கணும். முதலாவது ஜமாத்துக்கள், தீன் பணி செய்கின்றவர்கள், அரசியல் செய்கின்றவர்கள் எல்லோரும் இதிலிருந்து விடுபட வேண்டும். யாரையும் பதுவா செய்யல. இது மோசமான ஒரு மனோநிலை. இது தொடர்ந்தால் இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழலை தான் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுப்போம். அல்லாஹ்விடம் பதிலளிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு. கண்ணியமிகு சகோதரர்களே, இரண்டாவது ஓர் அம்சம், இன்றைக்கு தீன் பணி செய்கிற ஆட்கள், அரசியல் செய்கிற எல்லோருமே, தீன் பணி செய்கின்றவர்களும் அரசியல்வாதி மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழல். ஜமாத்துக்கள், உலமாக்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். நிலைமை எப்படி கண்டால், ஒரு பாராட்டு புகழ்ச்சி ஒரு அரசியல்வாதிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஒரு காலத்தில் அது ஓட்டா வந்துடும் என்ற நம்பிக்கை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஈமானை சுமந்த உள்ளங்கள் ஒரு பாராட்டும் புகழ்ச்சியும் வருகிற நேரத்தில்
நெருப்புல பட்ட புழு மாதிரி துடிக்கணும். அப்படிதான் சஹாபாக்கள் துடிச்சாங்க. நபிமார்கள் அப்படித்தான் இருந்தாங்க. இன்றைக்கு அப்படியான நிலைமை இல்லை. அதாவது இஹ்லாஸை தொலைத்த பணிகள் அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். எங்கட முன்னோர்கள் இப்போ நீங்க நம்ம பொத்துவில்ல இருந்து கல்முனை வரைக்கும் எடுத்து பார்த்தால் பள்ளிகள் அமைய பெற்றிருக்கிற இடங்களை பாருங்க. அவர்களிடம் இருந்த மிகச்சிறந்த நிலத்தை அல்லாஹ்வுடைய மாளிகைக்காக மதரசாக்களுக்காக வக்ஃப் செஞ்சாங்க. எங்கட தலைமுறை, எங்கட முன்னோர்கள் செஞ்ச வேலை. எங்கட தலைமுறை நாங்க என்ன பண்றோம்? அந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற காணியை பள்ளியை காட்டி 2 லட்சம் கூட டிமாண்ட் ஏத்துறோம். பள்ளி இருக்கு பக்கத்தில். எங்கட முன்னோர்கள் கொடுத்த காணியை எப்படியாவது மீட்டு எடுக்கலாமா என்பது தொடர்பாக யோசிக்கிற தலைமுறையாக நாங்க மாறி இருக்கிறோம். ஷர்கியா மதரசா கிட்டத்தட்ட இது ஒரு 70 ஏக்கருக்கு மேற்பட்ட பூமிகள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது. யார் செஞ்சது? எங்கட முன்னோர்கள். கொழும்புல ரெட் மோஸ்க் இருக்குது. ஒரு 10,000 கோடி இருந்தா கூட அப்படியான ஒரு இடத்துல நிலம் வாங்க இயலாது. இருப்பதில் மிகச்சிறந்ததை அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டு சைலண்டா சத்தம் இல்லாம இருந்தாங்க. நாங்க என்ன பண்றோம்டா, சின்ன சின்ன பணிகள், ஆனால் விளம்பரம் பெருசா நடக்குது. ஒரு இஹ்லாஸ் இல்லாத பணிகள் எவ்வளவு சைஸ் பெருசா இருந்தாலும் பரக்கத் இருக்காது. ஒருத்தருக்கு 10 பிள்ளைகள் இருக்கும், எண்ணிக்கை பெருசு, ஒன்றுமே துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், ஆனால் அதில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருப்பான். எல்லாத்துக்கும் பிரயோஜனமான பிள்ளையாக அது இருக்கும். இப்போ உள்ள தலைமுறை நாங்க எப்படி மாறி இருக்கிறோம்டா, மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க புகாரி கிரந்தத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புத்தகத்தை எழுதக்க முன்னுரை சொல்றது. இமாம் புகாரி முன்னுரை சொல்லல, ஃபர்ஸ்டுக்கே ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்னமல் அஅமாலு பின்னியாத், உங்களுடைய செயல் எல்லாமே எண்ணங்களை பொறுத்ததுதான், செயலை விட நீயத்துக்கள் புனிதமாயிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த சமூகத்தில் இந்த நீயத்து புனிதம் கெட்டு போனதால எதை ஃபர்ஸ்டுக்கு செய்யணும், எதை 2வது செய்யணும், எதை 3வது செய்யணும் என்கிற ஓர்டரும் யாருக்கும் வழங்கல். எதை செஞ்சா விளம்பரம் சலசலப்பு கிடைக்குமோ அதை செய்யக்கூடிய சமூகமாக மாறிக்கும். ஏனண்டா இஹ்லாஸ்ல சிதைவு ஏற்பட்டது. இமாம் புகாரி ஃபர்ஸ்டுக்கு கொண்ட அந்த செய்தியை இஹ்லாஸ் முக்கியம், நீயத்து முக்கியம் பண்ணாங்க. கடைசியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த கிரந்தத்தை முடிக்கிற நேரத்தில் இறுதி செய்தியாக என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 கலிமாக்கள் இருக்கின்றன. நாவுக்கு லேசானது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, தராசை கனரியாக்கக்கூடியது. சுபஹான் அல்லாஹில் அலீம், சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்றாங்க. ஆரம்பிச்சாங்க நீயத்து முக்கியம் என்று, முடிக்கிறாங்க நீயத்து சரியா இருந்தா தான் தராசுல வெயிட் வரும், இல்லாட்டி வெயிட் வராதுங்கிறாங்க. நாங்க தீன் பணியையும் சமூக பணியையும் என்று எங்கட தலைமுறை எத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தீங்க, ஜகாத்து எவ்வளவு கொடுத்தேன், டொய்லெட் எவ்வளவு கட்டினேன், பள்ளி வாயல் எத்தனை பேருக்கு நோன்பு துறப்பிச்சேன் என்று. ஆனால் அல்லாஹ் அமல்களை என்று அதான் பிரச்சனை. அல்லாஹு தஆலா எண்ணுவதில்லை, அல்லாஹ் நிறுக்கிற. ஒருத்தர் 1 லட்சத்தோட வந்திருப்பாரு, இன்னொருத்தர் ஒரே ஒரு அமலோட தான் வந்திருப்பாரு. இந்த 1 லட்சத்தை விட அந்த 1 பாரமா இருக்கும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நிற்பான் என்றல்ல. இஹ்லாஸ் முக்கியம். இஹ்லாஸான செயல்ல தான் பரக்கத்து கூட. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க புகாரி கிரந்தத்தை எழுதுகின்ற நேரத்தில் பிரிண்ட் வசதி கிடையாது. இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்படுமா என்பது தெரியாது. ஆனா இஹ்லாஸா செஞ்சாங்க, அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்தான். இன்றைக்கு சமூகத்தில் எங்கட இலங்கை வாழ் முஸ்லீம்கள் பெரிய பெரிய பணி செய்யறாங்க. BMICHல செய்யறாங்க, அங்க செய்யறாங்க, இங்க செய்யறாங்க. மாஷா அல்லாஹ், அவுட்புட்டை பார்த்தா 0, ஒன்றுமில்லை. ஆனா எங்கட முன்னோர்கள் இலங்கையில் இருப்பதில் மிகச்சிறந்ததை
மிக நேர்த்தியாக செய்தார்கள். அல்லாஹ் அதுல பெரிய அளவுல பரக்கத் செஞ்சான், ஒரு கண்ணியத்தை கொண்டாந்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இஹ்லாஸ் என்கிற பிரயோகத்தை எப்படி சொல்றான்னு பாருங்க. மின் பைனி ஃபர்தின் ஒதமின் லபனன் காலிசா, லபனன் காலிசா, இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் இருந்து வருகிற பால் என்று சொல்றாங்க. கலப்படமற்ற பால். பாலை குடிக்கிறோம், இரத்த வாடையும் வராது, சாண வாடையும் வராது, கலப்படம் இல்லாத பால். அல்லாஹ் லபனன் காலிசா, இஹ்லாஸ். நீங்க செய்யற அமல்கள் பணிகள் எல்லாமே மிக தூய்மையாக இருந்தால்தான் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இது தொடர்பாக நாங்கள் மிக கவனமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கட பணிகள்ல ஜம்மியத்துல் உலமா, உலமாக்கள், பள்ளி நிர்வாகம், அரசியல் கட்சிகள் எல்லோருமே அல்லாஹ்வுக்காக இந்த பணிகளை செய்கிறோம் என்கிற மனோநிலையில் செய்யணும். அதுல எந்த கீறலும் வந்துடக்கூடாது. அப்படி வருகிற நேரத்தில் அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான். மூன்றாவது ஒரு செய்தி, எங்கட முன்னோர்கள் இலங்கையில அவர்களுடைய தனி மனித வாழ்க்கையில் கவனமாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு. நான் ஒரு அரபு நாட்டில் வாழவில்லை, ஒரு பல்லின சமூகத்துக்கு மத்தியில் வாழ்கிறேன். நான் இஸ்லாத்தின் பிரதிநிதி, முஸ்லிம்களின் பிரதிநிதி. ஏனென்றால் ஒரு முஹம்மத் செய்கிற தவறு இந்த நாட்டில் முஹம்மதின் தவறாக பார்க்கப்படாது. இங்கே இஸ்லாத்தின் தவறாகவும் முஸ்லிம்களின் தவறாகவும் பார்க்கப்படும் என்பதில் மிக கவனமாக இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி கிடையாது. பாதை ஒழுங்கு, தாடி, தொப்பி, பாதை ஒழுங்கு மீறப்படும். வியாபாரம் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் மோசடி நடக்கும். என்னுடைய தவறு இஸ்லாத்தின் தவறாக இவன் எடுத்து செல்வானே என்கிற உறுத்தல் இல்லை. பாருங்க சில செய்திகளை. கண்ணியமிகு சகோதரர்களே, இன்றைக்கு என்னென்றால் இந்த சமூகத்தில் பிரச்சனை ஒன்று வந்ததுக்கு பிறகு இந்த சமூகத்தை அழகா காட்டுறதுக்கு எல்லாரும் ஓடிக்கிறாங்க, முயற்சி செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. அது நடிப்பு, அதுல ஒரு யதார்த்தம் இல்லை. பிரச்சனையே இல்லாத நல்ல சந்தர்ப்பங்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தவற விட்டு இருக்கிறோம். பிரச்சனை வந்ததுக்கு பிறகு பள்ளிக்குள்ள கொண்டு வந்து பச்சை சிறுக்கு நடக்கும். கேட்டா எங்களை நல்லா காட்டணும். இது பயத்தால வந்தது. கண்ணியமிகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி எங்கட தாயிட விஷயத்துல கொஞ்சம் பேர் அவதூறு பேசுறாங்க, எல்லை மீறிட்டாங்க. அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கி ஆயிஷா நாயகி தூய்மையானவள் அப்படி என்று உத்தரவாதப்படுத்துகிறான். உடனே எல்லோரும் தண்டிக்கப்படணும். குற்றவாளிகள், இந்த வதந்தியை பரப்பினாக்கள் தண்டிக்கப்படுறாங்க. இதுல முக்கியமான ஒருத்தர் முனாஃபிகீன்களின் தலைவன். இவனை மாத்திரம் ரசூலுல்லாஹ் தண்டிக்கல. சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், பிரதான சூத்திரதாரி இவர்தான், இவர் முதன்மையாக தண்டிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, இவர் தண்டிக்கப்பட்டால் அவங்க ஒரு அணியாக வலுவடைவார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக வீரியமாக செயற்படுவார்கள், இவரை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வைஃப்ட பிரச்சனை, அநியாயமான அவதூறு, கடுமையாக தண்டிப்பதற்கான வலு சக்தி இருக்கிறது. ஆனாலும் இந்த செயல் இந்த சமூகத்திற்கும் தீனுக்கும் ஒரு சுமையாக வந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பொறுப்பு இலங்கையில் எங்கள்கிட்ட இருக்குதா? ஆபீஸ்ல நான் முஸ்லிம்களின் பிரதிநிதி என்கிற உணர்வோடு நடந்து கொள்கிறோமா? பாடசாலையில் அப்படி நடந்து கொள்கிறோமா? வியாபார தலங்களில் அப்படி நடந்து கொள்கிறோமா? பாராளுமன்றத்தில் அப்படி நடந்து கொள்கிறோமா? அரசியல் பேச்சுக்களில் அப்படி நடந்து கொள்கிறோமா? இல்லை. இலங்கை முஸ்லீம்கள் ஒரு செய்தியை பாருங்க. முஹம்மது இஸ்மாயில் என்று ஒரு ஆஜியார் இருந்தார், கண்டியை சேர்ந்தவர். இவர் அந்த நேரத்தில் பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு கார் கம்பெனியின் ஏகபோக இறக்குமதி உரிமையாளர், செல்வந்தர். இவர் மகன் ஒரு மண் சரிவில் மௌத்தாகிறார்.
எங்கட முன்னோர்கள் மௌத்தானால் கண்டியில மகனுக்காக ஒரு சதக்கா நிரந்தர தர்மம் செய்யணும் யோசிக்கிறாரு. என்ன செய்யலாம் பார்க்கிறாரு. எங்களுக்கு தர்மம் வந்தா பள்ளிக்கு மிம்பருக்கு செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா பள்ளி பாத்ரூமுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராது. ஏ மிம்பர் எல்லாருக்கும் தெரியுது, பாத்ரூம்ல அந்த பேச்சு வராது. ஒரு வித்தியாசமான, அல்லாஹ் பாதுகாக்கணும், இது மோசமான ஒரு நிலைமை, அல்லாஹ் பாதுகாக்கணும். பெண் பாடசாலைகள், முஸ்லிம் பாடசாலைகள் இதுக்கு பிறகு அப்படி ஒன்று உருவாக்கலாமா? இயலாது. அந்த பெண்கள் இருக்கிற பாடசாலையில் ஒரு பாத்ரூம் சரியா போறதுக்கான வசதிகள் இல்லாம இருக்கும். அதுக்கு தர்மம் செய்யறதுக்கு ஆக்களை காணல. முகமது இஸ்மாயில் ஆஜியார் என்ன பண்றாருண்டா, கண்டியில ஒரு கிளாக் டவர் தேவை உணரப்படுது. இன்றைக்கு கிளாக் டவர் மணிக்கூடு கோபுரம் பெரிய ஒரு விஷயம் அல்ல, அன்றைக்கு அது முக்கியமான ஒரு விஷயம். இவர் இந்த தர்மம் தர்மமாகவும் இருக்கணும், என்ற சமூகம் தொடர்பான ஒரு அடையாளமாகவும் இருக்கணும். கிளாக் டவரை மகனின் பெயரில் சதக்கா செய்கிறாங்க. சகோதரர்களே, இன்று வரைக்கும் அது அப்படியே இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த மனோநிலையில் பணிகள் நடக்கிறதாண்டா இல்லை. இந்த பிரச்சனைகளை பேசுவதனால் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதல்ல. ஆனால் இந்த பிரச்சனைகள் தொடருமாக இருந்தால் இதைவிட மோசமான ஒரு காலத்தை நிச்சயம் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருவோம். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். இந்த சமூகத்தை வழி நடத்துறது யாரு? அரசியல்வாதிகளா, ஆன்மீகவாதிகளா, புத்திஜீவிகளா? யாரும் கிடையாது. யார் வழி நடத்துறது? யூடியூபர்ஸா, பேஸ்புக் பாவனையாளர்களா? இந்த இலங்கை வாழ் முஸ்லிம்களை இன்றைக்கு யார் வழி நடத்துறது? யூடியூப் பேஸ்புக்ல ஒரு விஷயம் தீவிரமாக எழுதப்பட்டால் அதுக்கு சார்பாகவே கருத்து தெரிவிக்கணும் என்று உலமாக்களும் யோசிக்கிறாங்க, அரசியல்வாதியும் யோசிக்கிறாங்க, எல்லோரும் யோசிக்கிறாங்க. இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர் யார்? நியாயமான கேள்வி. கட்டுப்பாடற்ற ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். உலகத்தில் சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற நாடுகளில் மிகச்சிறந்த கட்டுக்கோப்போடு கட்டமைப்போடு வாழ்ந்தது இலங்கை முஸ்லிம்கள். அதுல இரண்டாம் கருத்து இல்லை. அதை எல்லாத்தையும் நாங்க சிதைச்சிருக்கிறோம், நாங்க நாசமாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். 1945ஆம் ஆண்டு சவுதியில ஒரு வறட்சி, பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது. அப்ப 1945 கிட்டத்தில் இலங்கை முஸ்லிம்கள் சவுதிக்கு ஒரு உதவி செய்யணும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. டாக்டர் கலீல் தலைமையில் மக்கா மதீனா பஞ்ச கமிட்டி என்று ஒரு கமிட்டியை ஆரம்பிக்கிறாங்க. இலங்கையில 87 ஊர்களில் இருந்து நிதி கொடுக்கிறாங்க. அந்த கமிட்டிக்கு 71,832 ரூபா 81% கொடுக்கப்படும். பாருங்க, 87 ஊர்களில் இருந்து அந்த நிதி கொடுக்கப்படுது. எவ்வளவு கட்டமைப்பாக இந்த சமூகம் இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படி செய்ய இயலுமா? பலஸ்தீனுக்கு ஒரு நிதி சேகரிக்க இயலாது. ஒரு ஆள் சேகரித்தா ஒரு ஆள் புலங்கிறான், இன்னொருத்தம் வந்துட்டு அது இந்த செட்டப்லாம் செய்யணும்ங்கிறான், இன்னொருத்தம் வந்துட்டு அது இப்படித்தான் வரணும். இது என்ன? இந்த சமூகத்தை யார் வழி நடத்துவது? அல்லாஹ் ஒரு தலைமைத்துவம், ஒரு அதாவது ஒரு கொள்கை கூட்டு சாத்தியமற்றதாக இருக்கலாம். எல்லோருடைய சிந்தனையும் எல்லோருடைய புரிதல்களும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு சந்தர்ப்ப கூட்டையாவது இந்த சமூகம் தவறவிட்டால் இந்த சமூகத்தின் வெற்றி எப்படி சாத்தியமாகும்? பொதுவான விடயத்தில் ஒரு சந்தர்ப்ப கூட்டுக்காவது யாரும் தயாரில்லை. அரசியல்வாதி தயாரில்லை, மார்க்க உலமாக்கள் தயாரில்லை, பள்ளிவாசல் நிர்வாகம் நாங்க வழங்கினா மட்டும்தான் அதுக்கு ரெடி. சுபஹான் அல்லாஹ், எங்கட முன்னோர்கள் இப்படி இருக்கவில்லை. அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் எல்லோரும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். கண்ணியமிகு சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, ஒரு ஆபத்தான சமிச்சையும் கூட. என்னென்றால்
இலங்கை முஸ்லீம்களை பொதுவாக சொல்லுவாங்க வியாபார சமூகம் அப்படி என்று சொல்லுவாங்க. இந்த வியாபார சமூகம் என்று சொன்னால் அதுல முந்தி உண்மை இருந்துச்சு, இப்ப அதுல உண்மை இல்லை. ஒரு புள்ளி விவர கணிப்பின்படி 1875 புறக்கோட்டையில் 73 முஸ்லிம் கடைகள் இருந்துச்சு. ஒரு 100க்குட்பட்ட கடைகளில் 73 நம்மடாக்கள். ஏற்றுமதி இறக்குமதி முஸ்லிம்களின் ஏகபோக சொந்தமாக இருந்தது. கல்வி வியாபாரத்தில் 979 வியாபாரிகளில் 866 வியாபாரிகள் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நகை பிசினஸ் கணிசமான அளவு எங்கட தாக்கம் இருந்திருக்குது. ஆனா இன்றைய நிலைமை எப்படி தெரியுமா? இன்றைக்கு 85% முஸ்லிம் வியாபாரிகள் சில்லறை கடை வச்சுக்கு வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரத்தில் ஆக அடிமட்ட வியாபாரத்தை தான் நாங்க செய்யறோம். கல் வியாபாரம் கையில இல்லை, ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது, உற்பத்தி கிடையாது, சில்லறை வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? எங்களுக்குள்ள ஒருத்தன் வளரத்தை இன்னொருத்தன் தாங்கிக் கொள்ள இயலாது. கூட்டு பொறுப்பில்லை, காட்டி கொடுப்பு, ஒரு கட்டமைப்பில்லை, என்ற சகோதரன் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற உணர்வில்லை. எல்லாத்தையும் இழந்துட்டோம். சும்மா வியாபார சமூகம் அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப பெருசெல்லாமே வேற இடத்துல இருக்குது. கண்ணியமிகு சகோதரர்களே, இது ஆபத்தான ஒரு சமிச்சை. இது தொடர்ந்தால் சில சிறுபான்மை சமூகம் வாழ்கின்ற நாடுகளில் மோசமான இழப்புகளை சந்திப்பார்கள். அப்படியான ஒரு நிலைமை இங்க உருவாகும். எங்கட முஸ்லிம்கள், எங்கட முன்னோர்கள் அழகாக பரிசளித்த இந்த தேசத்தை அப்படியே கொடுக்கணும். அந்த அமானிதம் எங்களுக்கு இருக்குது. நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். ஒரு ஆபத்தான இன்னும் ஒரு சமிச்சை, அதாவது இந்த புதிய அரசாங்கம் வந்துச்சு. வந்தவுடன் ஒரு முஸ்லிம் அமைச்சரவை கிடைக்கல அப்படி என்று நியாயமான வேதனைகளை பலரும் எழுதினாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முஸ்லிம்கள் அமைச்சரவை அரசாங்கம் மாறலாம், மாற்றப்படலாம், எது வேண்டுமானாலும் இலங்கையில் நடக்கலாம். ஆனால் உயர் பதவிகள் இருக்கும். ஸ்டாஃப் ஆபீசர்ஸ், எஸ்எல்ஏஎஸ், டிஎஸ், மினிஸ்ட்ரி செக்ரட்டரி, இது நிரந்தரமான பதவிகள். யார் வந்தாலும் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. இதுல அண்மை காலமாக முஸ்லிம்களின் விகிதாசாரம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட கிழக்கு மாகாணத்தில் 10 சீனியர் எஸ்எல்ஏஎஸ் ஆபீசர்ஸ் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இவர்களின் இடைவெளியை நிரப்புறதுக்கு எங்கள் ஆட்கள் கிடையாது. எல்லாரும் எங்க மெட்டீரியல் லைஃபை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. QS படிக்கிறது, தொழில்சார் கல்வியை படிக்கிறது, மத்திய கிழக்குக்கு போறது, மொத்தமா போய் நல்ல சம்பளம் எடுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயங்கள். ஆனால் ஒரு சமூகமாக எல்லோரும் அப்படியே நகர்தல் என்பது ஒரு 15 வருடத்தில் கல்முனைக்கு முஸ்லிம் டிஎஸ் இல்லை, அக்கரப்பத்துக்கு முஸ்லிம் டிஎஸ் இல்லை, அட்டாளச்சேனைக்கு முஸ்லிம் டிஎஸ் இல்லை. இல்லாத ஒரு சூழல் நிச்சயம் வரும். இது தொடர்பா பள்ளி வாயில் யோசிச்சிருக்குதா, பாடசாலை யோசிச்சிருக்குதா, பெற்றோர்கள் யோசிக்கிறாங்களா? என் மகனின் கெட்டித்தனத்தை இந்த சமூகத்திற்காகவும் இந்த தீனுக்காகவும் நாங்க தியாகம் செய்வோம். பெரிய லைஃப் கிடைக்காட்டியும் இன்ஷா அல்லாஹ் இந்த நியத்துக்கு நாளை மறுமையில் நல்ல கூலி கிடைக்கும் என்கிற உணர்வு இருக்கிறார். சகோதரர்களே, இது மோசமான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஅய்து லஹும் மஸ்ததஅதும் மின் குவா, உங்களால் முடியுமான சக்திகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பன்மைத்துவ சமூகத்தில் சிறுபான்மை சூழலில் எங்களுக்கான விகித எங்கட பிரச்சனையை இன்னொருத்தர் பேசுறதுக்கும் நாங்க பேசுறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இலங்கையில ஜெயில முஸ்லிம் ஜெயிலர் வந்ததுக்கு பிறகுதான் தொழக்கூடிய செட்டப் வந்துச்சு. விமான நிலையத்தில் தொழக்கூடிய செட்டப் ஒரு முஸ்லிம் அதிகாரி வந்ததால் அது தொடர்பாக யோசிக்கப்படுது. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் புரிந்து தெரிந்து பேசுவதற்கும் அடுத்தவர்கள் பேசுவதற்கும் நிச்சயம் இடைவெளிகள் வித்தியாசங்கள் உண்டு. இது ஆபத்தான ஒரு சமிச்சை, மோசமான ஒரு நிலைமை உருவாக்குது. எங்களுடைய இளம் தலைமுறை எல்லோரும்
தொழில்சார் கற்கைகளில் கூடுதல் ஆர்வத்தை காட்டி முழுமையாக அங்கே தஞ்சமடைகிறார்கள். ஒரு 15 வருடத்தில் மிக மோசமான ஒரு சூழலை சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, எனவே நாங்கள் குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமூகத்தில் வாழ்கிறோம். இந்த நாட்டுக்கு விசுவாசமாகவும் இந்த நாடு எங்களுடைய நாடு என்கிற உணர்வோடும் நடந்து கொள்கிற அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் பரிசளித்த இந்த தேசத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கூட்டு பொறுப்பு இருக்கிறது என்பதை புரிந்து வாழக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் துல் ஹஜ்ஜுடைய ஆரம்ப பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்களிடம் நாட்களில் மிகச்சிறந்தது ரமலானின் இறுதி பத்தா துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்தா என்கிற அளவுக்கு உலமாக்களுக்கு மத்தியில் பேச்சு இருக்கிறது. அந்த அளவு சிறப்பு வாய்ந்ததுதான் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் செய்யப்படும் நாட்களில் மிக விருப்பமான நாட்கள் துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்களும். அல்லாஹ் மிக விரும்புகிறான் அந்த நாட்களின் அமல்களை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அநீதிக்கு எதிராக போர் செய்வதை விடவுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம், அவர் உயிர் தியாகம் செய்யாத வரைக்கும் அதை விட சிறந்தது இந்த 10 நாட்களில் அமல் செய்வது என்று சொல்லி இருக்கிறார்கள். துல் ஹஜ் என்பது கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்று. அதில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு ஏனைய நாட்களை விட மிக விருப்பமான நாட்கள் இந்த அமல்கள். எனவே இதை நாங்கள் தவறவிடக் கூடாது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர் 10 நாட்கள் மீது சத்தியம் செய்கிறான். அது துல் ஹஜ்ஜை தான் குறிக்கிறது என்று உலமாக்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். இதிலே பிறை 9 அரஃபாவுடைய நோன்பு நோக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நோன்பு எங்களுடைய 2 வருட பாவங்களுக்கான பிராயச்சித்தம். ஒன்று சென்ற வருடம், இன்னும் ஒன்று எதிர்வரக்கூடிய வருடம். 2 வருடங்களுக்கான பிராயச்சித்தமாக ஒற்றை நாள் 9வது நாள் நோன்பு அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த 10 நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மொத்தமாக நோன்பு பிடிக்கவில்லை. அப்படியான ஒரு நடைமுறையை சொல்லவில்லை. நோன்பு சிறந்ததோர் அமல். ஆனாலும் 10 நாட்களும் அல்லாஹ்வுடைய தூதர் பிடிக்கல. இதுல நமக்கு திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு வரும், அரஃபாவுடைய நோன்பு வரும் 3 நாள். அதே போன்று எங்களுக்கு 10வது நாள் நோன்பு பிடிப்பது ஹராம். ஏனென்றால் அந்த நாள் பெருநாள் தினம். எனவே எங்களுக்கு சுன்னத்தாக இருக்கிற அந்த நோன்புகளை பிடித்துக் கொள்ள முடியும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த 10 நாட்களிலும் அதிகம் அதிகம் திக்ர் செஞ்சிருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையில் நடக்கிற பொழுது, சண்டைக்கு போகிற பொழுது அல்லாஹு அக்பர் தக்பீரை அதிகம் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். எனவே அதிகமாக திக்ருகளை செய்து கொள்ள வேண்டும். திக்ரு உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் திக்ரு. துரதிர்ஷ்டவசமாக பலரும் அந்த திக்ருகளை விட்டு தூரமாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு நெருப்புக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் யாருடைய உதவியும் தேவையில்லை.
ஒற்றை உதவி எனக்கு போதுமானது. திக்ர், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல். என் ரப்பு எனக்கு போதுமானவன், பாதுகாப்பதில் அவனே மிகச் சிறந்தவன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சுவர்க்கத்தின் புதையல், லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அதிகம் அதிகம் நாங்கள் திக்ருகளை செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று கனிமிகு சகோதரர்களே, அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் நஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ, நினைவுகளை விட்டு தூரமாகி செல்கிறார்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வுண்டு என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களில் அதிகம் திக்ருகளில் ஈடுபட வேண்டும். அதே போன்று அதிகமான நல்லமல்களை செய்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யார் நல்லமல்களை செய்கிறார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாங்கள் அழகான நல்ல வாழ்வை பரிசளிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தூய்மையான வாழ்க்கை தேவண்டால் அதிகமான நல்லமல்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த 10 நாளை தவற விடாதவங்க, பெரும்பாலும் நாங்கள் ரமலானில் இறுதி 10 கொடுக்கிற ஆர்வம் இங்க கொடுக்கப்படணும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இரவு நேரங்களில் உலகத்தில் மிகச்சிறந்த நாட்கள் ரமலானில் இறுதி 10ங்கிறாங்க. ஆனால் பகல் பொழுதுகளில் உலகத்தில் மிகச்சிறந்தது துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10ங்கிறாங்க. அப்படி என்றால் ரமலான் இறுதி 10க்கு கொடுக்கப்படுகின்ற அளவுக்கு தீவிரமான அமல்களால் அலங்கரிக்க வேண்டிய ஒரு காலத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை தவறவிடக் கூடாது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10ஐயும் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.